So, hi guys, welcome to Bondable Medical Channel. இன்னும் வெறும் 10 நாள் தான் இருக்குது நீட் எக்ஸாமுக்கு. நீட் எக்ஸாம் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இந்த சுச்சுவேஷனில் நீட் ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே ஆன்சைட்டி, ஃபியர், லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ட், ஓவர் திங்கிங் எல்லாமே இந்த டிஸார்டர்னால நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க எல்லாமே. ஸோ இது எல்லாமே மார்க்ஸ் இன்னும் கம்மியாக வருது, மார்க்ஸ் நல்லா எடுக்க முடியுமா, நான் எவ்வளோ தான் ஸ்கோர் பண்ணிட்டுருக்கேன், இன்னும் என்னோட மார்க்ஸ் வந்து 400 ரேஞ்சில் தான் இருக்குது, 300 ரேஞ்சஸ் தான் இருக்குது. ஆல்ரெடி நான் செகண்ட் டைம் ரிப்பீட், தேர்ட் டைம் ரிப்பீட், என்னால் சீட் எடுக்க முடியுமா, ஒருவேளை நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணால் அந்த ஸ்கோருக்கு வந்து நமக்கு எந்த காலேஜ் கிடைக்கும், நமக்கு பிடிச்ச காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா, அதில் அட்லீஸ்ட் எனக்கு ஏதோ ஒரு மூலையில் கடைசி காலேஜ் கிடைச்சா கூட எனக்கு போதும் அப்படின்னு இந்த பல திங்கிங் ப்ராசஸ் உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு 5 minutes வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த திங்கிங் ப்ராசஸுக்கான எல்லா ஆன்சர்ஸும் இந்த வீடியோவில் இருக்கும். ஏன்னா அவன் கடைசி எக்ஸாம் பக்கத்தில் இருக்க வீடியோ ஃபுல்லாக பார்க்க சொல்கிறானே அப்படின்னா அவன் பேசிட போகிறான், சும்மா எல்லோரும் பேசுகிறவங்க தானே பேசுவாங்க அப்படி தானே சொல்கிறீங்க, அதை நினச்சிட்டு இருக்கீங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ. பட் இங்கே என்னன்னா இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸாம் இன்னும் பக்கத்தில் வந்துருச்சு, நீங்கள் உங்களோட எஃபர்ட்ஸ் ஃபுல்லாக போட்டிங்க, இன்னும் நான் சிலபஸை முடிக்காமல் இருக்கேன், இன்னும் அதை பார்க்க வேண்டியது இதை பார்க்க வேண்டியது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படி தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, ரிப்பீட்டராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் பெரிய டாப்பராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சாலும் சரி, ஓகே ஃபைன், வாட் எவர் மேபி. நீங்கள் இவ்வளோ பெரிய டப்பராக இருந்தாலும் 720 எடுத்து 720 போனதை எடுத்தவன் பையன் போனதை எடுக்கல, அதுக்கு இன்னொரு எடுத்தாங்கல்ல, அவங்ககிட்டே போய் நீங்கள் கேட்டாலும் ஃபுல் சிலபஸை முடிச்சேன்னு கேட்டால் இல்லை அங்கே எனக்கு கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, கொஞ்சம் அதை நான் பார்க்காம விட்டேன் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ யாருமே 99.99% சிலபஸ் யாரும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அதனால் புதுசாக இனிமேல் எதுவும் எடுக்காதீங்க, எது வரையும் முடிச்சிருக்கீங்களா போதும், அதை வந்து நீங்கள் திரும்ப ரிவைஸ் பண்ணி அதை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணாலே நமக்கு நல்ல மார்க்ஸ் வரும். ஸோ இன்னும் அந்த சாப்டர் பார்க்காம விட்டேன், இன்னும் அந்த இதில் இன்னும் பார்க்காம இருக்கேன் சொல்லிட்டு அதை போட்டு கன்ஃபியூஸ் ஆகி அதில் வந்து ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்கேன். ஃபைன், அதை விட்டுருங்க. ரெண்டாவது கேட்டகரி, எனக்கு இன்னும் மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது, இந்த மார்க்ஸ் இன்னும் மார்க் டெஸ்ட் எழுதுறேன், அனலைஸ் பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஒரே ரேஞ்சில் தான் மார்க் இருக்குது, என்னால் ஹை மார்க் எடுக்க முடியல, நான் என்ன பண்ணட்டும், ஒருவேளை நான் எடுத்துட்டோன்னு எடுக்க மாட்டேனா, மெயின் எக்ஸாம் எடுக்காம போய்ட்டு நான் என்ன பண்ணட்டும் இப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுதான் மெயின். நிறைய பேர் இப்படி தான் இருப்பீங்க. நானும் 3 தடவை ரிப்பீட் பண்ணுறோம், அதை ரிப்பீட் பண்ணுறேன் ப்ரோ, ஏன்னா இன்னும் நான் மார்க் ஸ்கோர் பண்ண முடியல, ஆனால் இதே ரேஞ்சில் தான் இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. சரியா, அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் என்னென்னா என்ன பண்ண முடியும் இப்போ நம்மளால், நீங்களே யோசிங்க. அதுதான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் இத்தனை நாள் ரிப்பீட்டர் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், 3 டைம் ரிப்பீட்டல், 2 டைம்ஸ் ரிப்பீட்டல், ஒரு 1 டைம் ரிப்பீட் பண்ணி வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் இத்தனை நாள் ஃபுல்லாக ஒரு மார்க் டெஸ்ட் எழுதிருப்பீங்க, ஒரு 10 எழுதிருக்கணும் இது வரைக்கும், இல்லை ஒரு 5 எழுதிருப்பீங்க. எழுதுகிற மார்க் டெஸ்ட் எல்லாத்துலேயும் நீங்கள் தப்பு விட்டுருப்பீங்க பார்த்தீங்களா, என்னென்ன கொஸ்டின் தப்பு விட்டீங்கன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. இல்லாட்டி அந்த என்னென்ன மார்க் டெஸ்ட்டில் மார்க் பண்ணியிருப்பீங்க, என்சர்க்கிள் பண்ணியிருப்பீங்க, இந்த கொஸ்டின் தப்பு பண்ணியிருப்பேன், இல்லை இந்த கொஸ்டின் கொஞ்சம் சஸ்பீஷியஸான கொஸ்டின்ஸ் இருக்குது, மேபி இது ரிப்பீட் நீட் எக்ஸாமில் வரலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த 5 மார்க் டெஸ்ட்னால் அந்த பேப்பர்லாம் எடுங்க, 10 மார்க் டெஸ்ட்னா பேப்பர்லாம் எடுங்க, அந்த கொஸ்டின்ஸ்லாம் திரும்ப நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். சரிங்களா, சால்வ் பண்ணி பார்த்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் 10 மார்க் டெஸ்ட் பேப்பர் நீங்கள் திரும்ப ரீசால்வ் பண்ணி பார்க்குறீங்க, சால்வ் பண்ணும்போது ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ரீசால்வ் பண்ணி பார்த்துட்டு ரேண்டமாக 1 to 10 பிக் அவுட் பண்ணுங்கள் ஒரு பேப்பரை. பிக் அவுட் பண்ணி இப்போ எக்ஸாம்பிள் சேஃபாக 7 ஏதோ நம்பர் எடுத்து அந்த 7th பேப்பர் எடுத்து ஃபுல்லாக 2 to 5 உட்காந்து எக்ஸாம் மாதிரி சால்வ் பண்ணுங்கள். சீரியஸ்லி அப்படி சால்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கோர் அதிகமாக வரும். அதிகமாக ஸ்கோர் வந்தோன்னா நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஏன் இது என்ன ப்ரோ நீங்கள் சால்வ் பண்ண பேப்பர் திரும்ப சால்வ் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க, இது என்ன நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் வந்துருக்கும் கேட்டிங்கன்னா வரும், கண்டிப்பாக வரும். ஏன்னா இதுவரை நீங்கள் ஹை ஸ்கோரே மார்க் டெஸ்ட்டில் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி ஹை ஸ்கோர் பார்த்துருவீங்க. ஆனால் இது வந்து என்ன ஒரு என்ன சொல்கிறது ஃபால்ஸ் ப்ரூஃப் மாதிரி தானே இருக்குது. இது நான் வெறும் ஹை ஸ்கோர் மட்டும் பார்த்து எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்து எக்ஸாமில் அதே ஸ்கோராக வரப்போது வரும். ஏன்னா நீங்கள் ஒரு உள்ள இன்னர் கான்ஃபிடென்ட்டில் நீங்கள் வந்து ஹை ஸ்கோர் பார்த்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே நம்ம இந்த ஹை ஸ்கோர் இதே நம்ம நீட் எக்ஸாம் ரிப்பீட் பண்ண கூட நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இல்லாமல் ஒரு பிலீஃப், ஒரு ஃபேத் வரும். இதனால வரையே கம்மி ஸ்கோர் பார்த்ததுனால இது உங்களுக்கு இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நம்மளாலே முடியும், இன்னும் கொஞ்சம் தான் நம்ம எஃபர்ட்ஸ் போடாமல் முடிஞ்சிடலாம் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். ஃபைன். ஏன் என்ன சொல்கிறேன்னா, எக்ஸாமில் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது நீங்கள் இத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ண கொஸ்டின்ஸில் எல்லாமே சில டைம்ஸ் எக்ஸாமில் நம்மளுக்கு ஏன்னா நீங்கள் படித்தது தான் கேட்க போகிறாங்க. சரிங்களா, நீங்கள் இத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணதுனால எல்லாம் பண்ணது தான் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின்ஸ் மாதிரி தான் சில டைம்ஸ் நம்மளுக்கு இருக்கும். அஸ் அ ரிப்பீட்டராக நான் ஃபீல் பண்ணேன் சீரியஸ்லி. ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம், இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோமே, அதே தான் கேட்டுச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அந்த ஃபீல், அந்த
ரீட்டைன் பண்ணுற கெப்பாசிட்டி, அந்த கெப்பாசிட்டி எப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த இப்போ நீங்கள் நான் சொல்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஸோ அதனால் எக்ஸாம் டயத்தில் உங்களுக்கு வந்து ரிப்ளிகேட் ஆகும். ஸோ ஓகே இது நம்ம இது ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், பூஸ்டப் வரும். அதேமாரி கடைசியாக லாஸ்ட்டாக எல்லாருமே இந்த இதை சொல்லுவாங்க, இதெல்லாம் படிச்சிட்டேன் ப்ரோ, ஆனால் எனக்கெல்லாம் மறந்து போன மாதிரி இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, எக்ஸாமில் யாவும் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கு என்னென்னா நம்மளுக்கு படித்ததெல்லாம் மைண்டில் தான் இருக்குது, நம்மளுக்கு கரெக்டான நேரத்தில் கரெக்டாக போய் டெலிவரி ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுக்கு எக்ஸாமில் பார்க்குற 180 கொஸ்டின்ஸ்க்கு என்ன நாலேஜ் இருக்கோ அது எக்ஸாம் டைத்தில் கண்டிப்பாக உங்கள் மைண்டுக்கு வந்துடும். ஸோ அதை நினச்சி இப்போ பயப்படாதீங்க. ஓகே, அவ்வளோதான் காய்ஸ். இது நாள் நீங்கள் படித்ததெல்லாம் ரிவைஸ் பண்ணுங்கள், மார்க் டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட்டை எழுதுங்க, ரீஅனலைஸ் பண்ணுங்கள், அப்புறம் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. தயவு செஞ்சு ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. கையில் இன்னும் 10 நாள் இருக்குது. இந்த 10 நாள் நம்ம எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட முடியும், இந்த 10 நாள் நம்மளால் என்ன முடிஞ்சால் நம்மளோட மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும் சொல்லிட்டு அதை பற்றி யோசிக்கிறக்காட்டிலையும் அதுக்கான வேலையை பாருங்கள். ஆனால் எக்ஸாம் எழுதினதுக்கப்புறம் எனக்கு என்ன நடக்கும், ஒருவேளை கம்மி ஸ்கோர் வந்தால் என்ன நடக்கும், இல்லை வேறு என்ன பண்ணலாம், ஆப்ஷன் பி எதுவும் வச்சுருக்கோம், எப்பயே பிளான் பண்ணுவோம் சொல்லிட்டு அப்படி எதுவுமே இப்போ நினைக்காதீங்க. இப்போ நம்ம கையில் இருக்குது 10 நாள். அந்த 10 நாள் நம்ம ஸ்கோர்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும், அது மட்டும் தான் உங்கள் ப்ராசஸாக இருக்கணும், அது மட்டும் தான் உங்களோட கோலாக இருக்கணும். ஓகேங்களா? எக்ஸாம் எழுதி முடிச்சு அந்த ஈவினிங்கே தான் நீங்கள் மறுநாளே கூட நீங்கள் அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை அப்புறம் யோசிங்க. அதுக்கப்புறம் யோசிச்சுக்கலாம், நம்மளுக்கு மார்க் கம்மியாக வருதா, அது கூட வந்தால் என்ன, கம்மியாக வந்தேன்னு சொல்லிட்டு இப்போ நினைக்காதீங்க. அது எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நினச்சிக்கலாம். ஸோ இப்போ தயவு செஞ்சு ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. ஓவர் திங்கிங் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கோம், உங்களையும் கம்மி கொண்டு வந்துடும். ஸோ அதனால் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இப்போ அஸ்யூஷுவல் ஒரு மார்க் டெஸ்ட் எது போகிற மாதிரி நீங்கள் அங்கே போய் எழுதுங்க. மார்க் டெஸ்ட்டில் ஸ்கோர் கம்மியாக வருது, இதே ஸ்கோர் தான் உங்களுக்கு நீட் எக்ஸாம் வரும்னு தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. என்ன வேணால் நடக்கலாம், மிராக்கிள் நடக்கலாம். உங்கள் ஹார்ட் ஒர்க் ஏற்ற மாதிரி காட்ஸ் கிரேஸ் மூலயமா உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். ஸோ எஃபர்ட்ஸுக்கு கண்டிப்பாக பலன் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். பாய். அதுமாதிரி எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக அட்மிட் கார்டு, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக எடுத்துகிட்டு போங்க. அது வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்க யார்கிட்ட உங்கள் சிப்ளிங்ஸ்ட்டோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸ்ட்டோ அதை சொல்லி அந்த வேலையை பார்க்க சொல்லுங்கள். நீங்கள் தேவைதான் கூட டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெல்த்தை வேறு இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. இன்னொரு 10 நாளில் வெளி ஃபுட் எதுவும் எடுத்துக்க வேண்டாம். அதேமாதிரி ஸ்பைசியான ஃபுட் எடுத்துக்க வேண்டாம். லைட்டான ஃபுட்டே எடுத்துக்கோங்க. அதேமாதிரி ரொம்ப தூக்கம் கெட்டு ரொம்ப ஓவராக படிச்சுட்டு இருக்காங்க. நார்மல் ஸ்லீப் 6 hours ஸ்லீப் இம்பார்ட்டன்ட். 6 hours ஸ்லீப்பும் அது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வீட்டில் பிளெஸிங்ஸ் வாங்கிடுங்க. வீட்டில் வந்து அந்த 10 நாள் சண்டை போட்டுட்ருக்காங்க தயவு செஞ்சு. ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுதிட்டு வாங்க.